क्या है क्या है मिठाई किसके लिए? ஆசிரியருக்கும் மாணவருக்கும் இடையிலான உறவு என்பது வெறும் பாடங்களை கற்றுக் கொடுப்பதோடு முடிந்து விடுவதில்லை. அது அதையும் தாண்டி ஒரு அழகான நட்பு மற்றும் குடும்ப பிணைப்பாக மாறும்போதுதான் கல்வி என்பது முழுமையடைகிறது. குறிப்பாக கிராமப்புறங்களில் உள்ள அரசு பள்ளிகளில் பணியாற்றும் ஆசிரியர்கள் அந்த மாணவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக மட்டுமல்லாமல் ஒரு தாயாகவும் தந்தையாகவும் மாறுகிறார்கள். அப்படி ஒரு நெகிழ்ச்சியான பிணைப்பை வெளிப்படுத்தும் வகையில் ஒரு சிறுமி தன் ஆசிரியருக்காக கொண்டு வந்த விலை மதிப்பற்ற பரிசை பற்றி இப்போது பார்ப்போம். உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்த திவ்யா என்ற அரசு பள்ளி ஆசிரியை தனது வகுப்பறையில் நடக்கும் அழகான தருணங்களை அவ்வப்போது தனது சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்து வருகிறார். அந்த வகையில் அவர் சமீபத்தில் பகிர்ந்த ஒரு வீடியோ அன்பு எவ்வளவு எளிமையானது என்பதை மீண்டும் ஒரு முறை உலகிற்கு உணர்த்தியுள்ளது. வீடியோவில் ஒரு குட்டி மாணவி தனது கையில் ஒரு சிறிய காகித பொட்டலத்தை வைத்துக்கொண்டு வெட்கத்தோடு தன் ஆசிரியை திவ்யாவை நோக்கி வருகிறார். அவள் கையில் ஏதோ வைத்திருப்பதை பார்த்த ஆசிரியை திவ்யா, உன் கையில் என்ன இருக்குது என்று மென்மையாக கேட்கிறார். அதற்கு அந்த சிறுமி முகமெல்லாம் மலர பெரிய புன்னகையுடன் மிட்டாய் என்று பதிலளிக்கிறாள். அந்த ஆசிரியை விளையாட்டாக இது யாருக்காக என்று கேட்டபோது சற்றும் யோசிக்காமல் உங்களுக்காகத்தான் என்று அந்த சிறுமி பதில் சொல்கிறாள். இந்த மிட்டாய் எங்கிருந்து கிடைத்தது என்று ஆசிரியை மீண்டும் கேட்க அந்த சிறுமி மிகுந்த பெருமையுடன் என் அப்பா மும்பையிலிருந்து எனக்காக வாங்கிட்டு வந்தாங்க என்று கூறுகிறாள். தன் தந்தை தனக்காக ஆசையாக கொண்டு வந்த மிட்டாயை தான் மட்டும் சாப்பிடாமல் தன் ஆசிரியருக்கும் கொடுக்க வேண்டும் என்று அந்த சிறுமி நினைத்தது அந்த இடத்தை திருவிழாவாக மாற்றியது. வீடியோவின் இறுதியில் ஆசிரியை திவ்யா அந்த சிறுமிக்கு நன்றி சொல்ல அதற்கு அந்த சிறுமி மிகவும் உற்சாகமாக வெல்கம் என்று கூறிவிட்டு ஓடுகிறாள். அந்த மிட்டாயின் இனிப்பை விட அந்த சிறுமியின் மழலை பேச்சும் மந்தகாச புன்னகையும் அந்த ஆசிரியையின் மனதை அப்படியே உருக்கிவிட்டது. குழந்தைகளின் அன்பு என்றும் கலப்படமற்றது என்றும் இப்படியான மாணவர்கள் கிடைப்பதற்கு ஆசிரியை புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்றும் இணையவாசிகள் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து வருகின்றனர்.